அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சவி. சாரி, ரொம்ப லாங் கேப் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி ஆருத்ரா தரிசனத்துக்கு எல்லாருமே மேபி கோயில் போயிட்டு வந்துட்ருப்பீங்க, இல்லை வீட்லேயும் எல்லாருமே சிவபெருமானை வழிபட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி சிவபெருமானோட பிளஸிங்ஸ் நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. செட் 1, செட் 2. உங்கள் உள்ளுணர்வு என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ இப்போது செட் 1க்கான கார்டு நமக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, குண்டலினி யோகா. உங்களுடைய 7 சக்கரங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மேபி யோகா இந்த மாதிரி சில விஷயங்கள் தினசரி உங்கள் வாழ்க்கையில் அதை பயிற்சியில் கொண்டு வரணும். அதை நீங்கள் நினச்சி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 7 சக்கரங்கள் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனுடைய சக்தியை பயன்படுத்தி நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்லை உடல் ரீதியாகவும் சரி, இல்லைனா பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான சிவபெருமான் கொடுத்த மெசேஜஸ் இதுதான். ஸோ செட் 2 என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தை பார்த்து நடக்கணும். அதுக்கான தீர்வுகளை தேடணும், பிரச்சனைகளை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இப்போ தற்போதைய சூழ்நிலை ஏதோ ஒரு நேர்மறையாக இல்லாமல் வேறு விதமாக, அதாவது எப்படி சொல்கிறது, எதிர்மறையான அணுகுமுறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவாலுக்கு கொண்டு போகிறது, அது ரொம்ப பங்களிக்குது உங்கள் வாழ்க்கையில். நெகட்டிவ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை அணுகுமுறையை நோக்கி நீங்கள் நகரணும். ஸோ உங்களுடைய தீர்வுகள் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்காக சிவபெருமான் கொடுத்த மெசேஜ் இது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஆருத்ர தினம் நல்ல ஈசனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி.